திடலுக்காக உங்களை சந்திப்பது சிவசங்கரி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை தொடங்குகிறது மினி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். நடப்பு சாம்பியன் அந்தஸ்தை தக்க வைக்குமா கோலி தலைமையிலான இந்திய அணி? சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் தொடக்க ஆட்டத்தில் இங்கிலாந்து வங்கதேச அணிகள் மோதல். சொந்த மண்ணில் தொடரை வெற்றியுடன் தொடங்க இங்கிலாந்து அணி ஆயத்தம். களிமண் தரையில் களை கட்டி வரும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர். முன்னணி வீரர் வீராங்கனைகள் எளிதில் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் மாநில கால்பந்து போட்டி. 20க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று பல பரீட்சை. இனி விரிவான செய்திகள். ஐபிஎல் கொண்டாட்டம் முடிவடைந்த நிலையில் அடுத்த கொண்டாட்டம் மழையில் நனைய இந்தியா மட்டுமல்ல உலகமே தயாராகிவிட்டது. ஆம், மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரானது நாளை தொடங்க உள்ளது. இந்த தொடர் குறித்த ஒரு முன்னோட்டத்தை இப்போது பார்க்கலாம். என்று அழைக்கப்படும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரானது 1998ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இதுவரை 7 சாம்பியன்ஸ் டிராபி தொடர்கள் நடைபெற்றுள்ளன. இதில் இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகள் அதிகபட்சமாக தலா 2 முறை கோப்பையை வென்றுள்ளன. இந்திய அணி 2002இல் இலங்கையுடன் இணைந்து கூட்டாக வென்றது. தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், இலங்கை அணிகள் தலா 1 முறை கோப்பையை வென்றன. தொடக்கத்தில் 2 ஆண்டிற்கு ஒரு முறையும் பின்னர் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நடத்தப்பட்டு வந்த இந்த தொடர் தற்போது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வருகிறது. கடைசியாக 2013ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபியை தோனி தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றியது. இந்நிலையில் 8வது சாம்பியன்ஸ் டிராபி தொடரானது இங்கிலாந்தில் நாளை தொடங்கி ஜூன் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக தரவரிசையில் முதல் 8 இடங்களில் உள்ள நாடுகள் மட்டுமே இதில் பங்கேற்கின்றன. இத்தொடரில் பங்கேற்றுள்ள 8 அணிகளும் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஏ பிரிவில் போட்டியை நடத்தும் நாடான இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் வங்கதேச அணிகளும், பி பிரிவில் நடப்பு சாம்பியன் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை, பாகிஸ்தான் அணிகளும் உள்ளன. ஒவ்வொரு அணியும் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா 1 முறை மோத வேண்டும். லீக் முடிவில் புள்ளிகளின் அடிப்படையில் 2 பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். இந்த தொடரில் விளையாடும் அணிகளில் இங்கிலாந்து, பாகிஸ்தான், வங்கதேசம் அணிகள்தான் இதுவரை கோப்பையை ருசித்ததில்லை. 2 முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இங்கிலாந்து அணிக்கு கோப்பை இன்னும் எட்டாக்கணியாகவே உள்ளது. இந்த முறை சொந்த மைதானத்தில் நடைபெறும் இந்த தொடரில் முதல் முறையாக கோப்பையை ருசிக்க காத்திருக்கிறது இங்கிலாந்து அணி. ஏற்கனவே வென்ற அணிகள் இம்முறை மீண்டும் கோப்பையை வெல்லுமா அல்லது கோப்பையை வெல்லாத அணிகள் இம்முறை வெல்லுமா என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். தவிர கோப்பையை தக்க வைக்க இந்தியாவும் கோப்பையை கைப்பற்ற மற்ற அணிகளும் மல்லுக்கட்ட இருக்கும் இந்த தொடர் விருந்தாக அமைய உள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் கடைசி நாள் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் வெற்றி பெற்றன. நாளை சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தொடங்க உள்ள நிலையில் நேற்றுடன் பயிற்சி ஆட்டங்கள் நிறைவடைந்தன. இதில் நேற்று நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா, வங்கதேச அணிகள் மோதின. டாஸ் வென்று வங்கதேச அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் இந்திய அணி களமிறங்கியது. 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 324 ரன்கள் எடுத்தது. அணியில் தினேஷ் கார்த்திக் 94 ரன்களும், ஹர்திக் பாண்டியா 80 ரன்களும், ஷிகர் தவான் 60 ரன்களும் எடுத்தனர். 325 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய வங்கதேச அணியில் தொடக்க ஆட்டக்காரர்கள் அனைவரும் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் ஒற்றை இலக்க ரன்னில் ஆட்டமிழந்தனர். 23.5 ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வங்கதேச அணி 84 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 240 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இந்தியா சார்பில் புவனேஸ்வர் குமார், உமேஷ் யாதவ் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். மற்றொரு ஆட்டத்தில் நியூசிலாந்து, இலங்கை அணிகள் மோதின. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் இலங்கை அணியை பேட்டிங் செய்ய பணிந்தது. அதன்படி முதலில் விளையாடிய இலங்கை அணியின் வீரர்கள் அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். உபுல் தரங்கா
110 ரன்கள் குவித்து அணியின் ரன் எண்ணிக்கையை உயர்த்தினார். 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு இலங்கை அணி 356 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து விளையாடிய நியூசிலாந்து அணியில் நிலைத்து நின்று விளையாடிய மார்டின் குப்டில் சதமும் கேன் வில்லியம்சன் அரை சதமும் அடித்து அசத்தினர். 46 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 359 ரன்கள் எடுத்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆட்டம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் எனவும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலேயே இந்த ஆட்டம்தான் மிகவும் சிறந்த போட்டியாக இருக்கும் எனவும் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் VVS லட்சுமணன் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆட்டம் ரொம்பவே எதிர்பார்ப்பாக உள்ளது. காரணம், இரு நாட்டு மக்களுமே அவங்களோட அணி மீது தீராத பக்தி உள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலேயே இந்தியா பாகிஸ்தான் மோத உள்ள இந்த ஆட்டம் தான் இந்த தொடரிலேயே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். முழு திறனையும் இந்திய அணி வெளிப்படுத்தினா நிச்சயம் இந்திய அணி இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும். சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் தொடக்க ஆட்டத்தில் எந்தெந்த அணிகள் மோதுகின்றன என்பதை இப்போது பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடருக்கு முன்னோட்டமாக இந்த தொடர் நடத்தப்படுகிறது. இதன் முதல் நாள் ஆட்டத்தில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இங்கிலாந்து மற்றும் வங்கதேச அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி நாளை மாலை 3 மணிக்கு தொடங்க உள்ளது. இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை சமீபத்தில் தென்னாப்பிரிக்காவுடனான பயிற்சி ஆட்டத்தில் வெற்றி பெற்று நல்ல நிலையில் உள்ளது. வங்கதேச அணியை பொறுத்தவரை 2 பயிற்சி ஆட்டங்களிலும் தோல்வி கண்டுள்ளது. இரு அணிகளும் இதுவரை கோப்பையை கைப்பற்றாத நிலையில் தொடரை வெற்றியுடன் தொடங்க காத்திருக்கிறது. மினி உலகப் போரில் இதுவரை 7 தொடர்கள் நடைபெற்றுள்ளது. இதில் எந்தெந்த அணிகள் வெற்றி வகை சூடின என்பதை இப்போது பார்க்கலாம். 1998ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த தொடருக்கு நாக் அவுட் டிராபி என முதலில் பெயர் இருந்தது. முதல் சீசனில் தென்னாப்பிரிக்க அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி முதல் சீசனில் மகுடம் சூடியது. 2000ஆம் ஆண்டு இரண்டாவது சீசன் கென்யாவில் நடைபெற்றது. இதில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின. இதில் நியூசிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் பட்டம் வென்றது. 2002ஆம் ஆண்டு இந்த தொடருக்கு ICC சாம்பியன்ஸ் டிராபி என பெயர் சூட்டப்பட்டது. 2004ஆம் ஆண்டு சீசன் இங்கிலாந்தில் நடைபெற்றது. இதில் அந்நாட்டு அணியும் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் மோதியதில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்றது. 2006ஆம் ஆண்டு தொடர் இந்தியாவில் நடைபெற்றது. ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இதன் இறுதி ஆட்டத்தில் மோதியதில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி மகுடம் சூடியது. 2009ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதியதில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி தொடர்ந்து 2வது முறையாக வாகை சூடியது. 2013ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இங்கிலாந்தில் நடைபெற்றது. இதில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதின. இதுவரை கோப்பையை ருசிக்காத ஏக்கத்தை இந்த சீசனில் போக்கியது தோனி தலைமையிலான இந்திய அணி. அந்த ஆட்டத்தில் 5 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றது. நடப்பு சாம்பியனான இந்திய அணியிடம் இருந்து கோப்பையை பறிக்க மற்ற அணிகளும் கோப்பையை தக்க வைக்க இந்திய அணியும் போராடும் இந்த சீசன் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைய உள்ளது. ICC சர்வதேச பேட்டிங் பவுலிங் தரவரிசையில் தென்னாப்பிரிக்க வீரர்கள் முதலிடத்தில் உள்ளனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு முன்னதாக ICC வெளியிட்டுள்ள ஒருநாள் பேட்டிங் பவுலிங் தரவரிசையில் தென்னாப்பிரிக்காவின் டிவிலியர்ஸ், ரபாடா ஆகியோர் முதலிடம் பிடித்துள்ளனர். பேட்டிங் தரவரிசையில் தென்னாப்பிரிக்காவின் டிவிலியர்ஸ் முதலிடத்தில் உள்ளார். வார்னர் 2வது இடத்திலும் இந்திய கேப்டன் விராட் கோலி 3வது இடத்திலும் உள்ளனர். மற்ற இந்திய வீரர்களான ரோஹித் சர்மா 12வது இடத்திலும், டோனி 13வது இடத்திலும், ஷிகர் தவான் 15வது இடத்திலும் உள்ளனர். இதேபோல் பந்து வீச்சிலும் தென்னாப்பிரிக்க வீரர் காகிசோ ரபாடா 4 இடங்கள் முன்னேறி முதலிடத்தில் உள்ளார். ரபாடாவுக்கு அடுத்தபடியாக மற்றொரு தென்னாப்பிரிக்க வீரர் இம்ரான் தாஹிர் 2வது இடத்தில் உள்ளார். முதல் 10 இடங்களுக்குள் ஒருநாள் பந்துவீச்சு தரவரிசையில் இந்திய வீரர்கள் யாரும் இடம்பெறவில்லை.
தற்போது விளையாட்டு சம்பந்தமான செய்திகளை சமூக வலைதளத்தில் என்னென்ன செய்திகள் உள்ளன என்பதை செய்தியாளர் சங்கரவடிவிடம் கேட்கலாம். சங்கரவடிவு, சமூக வலைதள செய்திகள் பத்தி சொல்லுங்க. வணக்கம். இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல விளையாட்டுகள் குறித்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பார்க்கலாம். முதலாவது செய்தியா பாத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து சாம்பியன் டிராஃபி 2017க்கான விளையாட்டு வந்து தொடங்க இருக்கிறது. ஸோ இதோட வார்ம் அப் மேட்சஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் வந்து இந்த தொடர் நடந்திருக்கிறது. இதுல வந்து 300க்கும் மேல இந்திய அணியினர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அது இதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த புகைப்படங்கள் எல்லாமே அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நடைபெற்ற இந்த மேட்ச்ல வந்து ஒரு ஹைலைட்டான ஹிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மேட்ச்ல வந்து டோனியும் விளையாடல, விராட் கோலியும் விளையாடல, யுவராஜ் சிங்கும் விளையாடல. சோ முன்னணி வீரர்கள் 3 பேருமே விளையாடாத இந்த தருணத்துல நேற்று வந்து ரன்கள் வந்து 300க்கும் மேல அதிகமா வந்து எடுத்திருக்காங்க. சோ வந்து இந்த சாம்பியன் டிராஃபில வந்து இவங்க இல்லாட்டா கூட நம்ம இந்திய பிளேயர்கள் வந்து அதிகமா வந்து நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ரசிகர்களுமே வந்து இதை பத்தி வந்து சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா வந்து பேசியிருக்கிறாங்க. அடுத்த செய்தியா பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பேட்மிண்டன் வீரர் டாமியோட பிறந்தநாள் தினம். சோ இவருடைய புகைப்படங்களை வந்து இவருடைய ரசிகர்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து பர்த்டே விஷஸ் சொல்லி நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸும் வந்து இணையதளங்கள்ல வந்து அதிகமா வந்து இவருக்கு வந்து விஷஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த செய்தியா பாத்தீங்க அப்படின்னா, சாம்பியன் டிராஃபி தொடர் வந்து நாளைக்கு நடைபெற இருக்கிறது. சோ இந்த நிலையில விராட் கோலி வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து 5 முறை வந்து பட்டம் வாங்கியிருக்கிறாரு. இந்த 2017ஆம் ஆண்டிலேயும் வந்து இவர் வாங்குவாருன்னு சொல்லிட்டு இவருடைய ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்திருக்கிறாங்க. அதாவது இவர் வந்து 2012ல வந்து ஏசியா கப்லையும் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கிறாரு. 2012 T20லையும் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஏசியா கப் 2016லையும் வந்து வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 2015 வேர்ல்ட் கப்லையும் வந்து இவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கிறாரு. 2016 T20லையும் வந்து இவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து சோ இந்த 2017லையும் வந்து விராட் கோலி வந்து நல்லா வந்து வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இவருடைய புகைப்படங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே வந்து இந்த IPL தொடர்ல வந்து விராட் கோலி வந்து தன்னுடைய ஆட்டத்தை வந்து சிறப்பா வந்து வெளிப்படுத்தல அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய இந்த சாம்பியன் டிராஃபில வந்து அவர் சிறப்பாக வந்து வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வந்து ஒரு வீடியோ வந்து பதிவிட்டது வந்து குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தியா பாத்தீங்க அப்படின்னா, இந்த சாம்பியன் டிராஃபி தொடர்ல வந்து அதிகமா வந்து எல்லாராலையும் வந்து எக்ஸைட்டா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா வெஸ்ட் பாகிஸ்தானுக்கான மேட்ச் தான். ஜூன் 4th வந்து இந்த மேட்ச் வந்து தொடங்க இருக்கிறது. சோ இந்த நிலையில வந்து ஷேவாக் வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. இந்தியா வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து நடைபெறக்கூடிய இந்த மேட்சை வந்து நான் வந்து மிகவும் ஆவலா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த மேட்சுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை வந்து கிரவுண்ட்ல நின்னுட்டு அவர் செல்ஃபி எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்த செய்தியா பாத்தீங்க அப்படின்னா, பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர்ல வந்து வாவ்ரிங்கா வந்து முதல் சுற்றுல வந்து தகுதி பெற்று அடுத்த சுற்றுக்கு வந்து முன்னேறினாரு. சோ இந்த நிலையில இவர் கூட நிறைய இவருடைய ரசிகர்கள் வந்து இவரோட புகைப்படங்களை வந்து செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த செய்தியா பாத்தீங்க அப்படின்னா, இந்த சாம்பியன் டிராஃபில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிங்ஸோ ரபாடா வந்து விளையாட இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு நாள் தரவரிசைக்கான போட்டியில வந்து பெஸ்ட் பவுலர் அப்படின்ற பட்டியல வந்து முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்கிறாரு. இந்திய அணி சார்பில் வந்து பெஸ்ட் பவுலர் பட்டியல வந்து யாருமே வந்து முதலிடத்திலையும் சரி, அதாவது முதல் 10 இடங்கள்ல வந்து யாருமே பிடிக்கல. பேட்ஸ்மேன் பட்டியல வந்து 3வது இடத்தை வந்து விராட் கோலி பிடிச்சிருந்தாரு. சோ இவருடைய புகைப்படங்கள் வந்து இன்னைக்கு அதிகமா வந்து ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. அடுத்த செய்தியா பாத்தீங்க அப்படின்னா, பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போஸ்ட பதிவு பண்ணிருக்காங்க. அதாவது இவங்க வந்து இன்னைக்கு வந்து தாய்லாந்துக்கு எதிராக நடக்கக்கூடிய மேட்ச்ல வந்து விளையாட போவதாகவும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இன்னைக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இதுல வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல விளையாட்டுகள் குறித்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. சிவசங்கரி, நன்றி. நன்றி சங்கரவடிவு. விளையாட்டு தொடர்பான சமூக வலைதள செய்திகளுக்கு. இனி அடுத்த செய்தியை தொடரலாம். பிரெஞ்சு ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரில் முன்னணி வீரர்கள் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஆண்டின் 2வது கிராண்ட்ஸ்லாம் தொடரான களிமண் தரையில் நடத்தப்படும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் உலக தரவரிசையில் முதல் இடத்தில் உள்ள பிரிட்டன் வீரர் ஆண்டி முரே 73வது இடத்தில் உள்ள ரஷ்ய வீரர் ஆண்ட்ரே குசர்ட்சோவை எதிர்த்து விளையாடினார். அனுபவ வீரரான முரே முதல் செட்டை 6-4 என கைப்பற்றினார். 2வது செட்டில் ரஷ்ய வீரர் முரேக்கு நெருக்கடி கொடுத்து அந்த செட்டை 6-4 என தனதாக்கினார். அடுத்த 2 செட்களிலும் தனது அனுபவ ஆட்டத்தை வெளிப்படுத்திய முரே 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று 2வது சுற்றிற்கு முன்னேறினார். மற்றொரு ஆட்டத்தில் 3வது இடத்தில் உள்ள சுவிஸ் வீரர் வாவ்ரிங்கா 152வது இடத்தில் உள்ள ஸ்லோவோக்கிய வீரர் ஜோசெஃப் கோவாஸ்கை எதிர்கொண்டார். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 6-2,
7-6, 6-3 என்ற நேர் செட்டில் வாவ்ரிங்கா வெற்றி பெற்றார். இதேபோல் 8வது இடத்தில் உள்ள ஜப்பான் வீரர் நிஷிகோரி ஆஸ்திரேலிய வீரர் தானிசியை எதிர்த்து விளையாடினார். இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 4-6 என தவறவிட்ட நிஷிகோரி 6-1, 6-4, 6-4 என அடுத்தடுத்த செட்களை கைப்பற்றி வெற்றி பெற்றார். களிமண் தரையில் நடத்தப்படும் இந்த தொடரில் பட்டம் வென்றால் 2000 சர்வதேச தரப்புள்ளிகள் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் சிமோனா ஹாலேப் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மற்றொரு முன்னணி வீராங்கனையான ஜோஹன்னா ஹோண்டா அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டம் ஒன்றில் 3வது இடத்தில் உள்ள ருமேனிய வீராங்கனை சிமோனா ஹாலேப் 89வது இடத்தில் உள்ள ஸ்லோவேக்கிய வீராங்கனை ஜானா செப்லோவாவை எதிர்கொண்டார். அனுபவ வீராங்கனையான சிமோனா ஹாலேப் 1 மணி நேரத்தில் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். 6-2, 6-3 என்ற நேர் செட்டில் ஹாலேப் வெற்றி பெற்றார். இதேபோல் உலக தரவரிசையில் 7வது இடத்தில் உள்ள பிரிட்டன் வீராங்கனை ஜோகன்னா ஹோண்டா 109வது இடத்தில் உள்ள சீன தைபே வீராங்கனை ஹைசு வேயை எதிர்கொண்டார். எளிதில் வெற்றி பெற்று விடுவார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஜோகன்னா முதல் செட்டை 6-1 என எளிதில் கைப்பற்றினார். 2வது செட்டில் இரு வீராங்கனைகளும் சமபலத்துடன் மோதினர். இதனால் இந்த செட் டை பிரேக்கர் வரை நீண்டது. அந்த செட்டை 7-6 என சீன தைபே வீராங்கனை போராடி கைப்பற்றினார். 3வது செட்டிலும் தொடர்ந்து தனது ஆதிக்கத்தை செலுத்திய சீன தைபே வீராங்கனை அந்த செட்டையும் 6-4 என கைப்பற்றினார். இதனால் முன்னணி வீராங்கனையான ஜோகன்னா முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். திண்டுக்கல்லில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி நேற்று தொடங்கியது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு தற்போது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி கூடைப்பந்து விளையாட்டு மைதானத்தில் 6வது ஆண்டாக மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி நடைபெற்று வருகிறது. 30ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டியானது வரும் 4ஆம் தேதி வரை இந்த மைதானத்தில் களை கட்ட உள்ளது. 6 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 20க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றுள்ளன. ஆடவர், மகளிர் என மொத்தம் 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் விளையாடி வருகின்றனர். லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் மதுரை அணியும் திண்டுக்கல் அணியும் மோதின. இதில் 68-57 என்ற புள்ளிகள் கணக்கில் மதுரை அணி வெற்றி பெற்றது. 2வது ஆட்டத்தில் திண்டுக்கல் மற்றும் உடுமலைப்பேட்டை அணிகள் மோதியதில் திண்டுக்கல் அணி 68-27 புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்றது. மாநில அளவில் நடைபெற்று வரும் இந்த கூடைப்பந்து போட்டியை சுற்றியுள்ள பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இத்துடன் இன்றைய திடல் நிறைவடைந்தது. நாளை சந்திக்கலாம் மாலை திடலில்.